மூன்றாவது சாரார் சலஃபியாவை சரியாக புரிந்து சரியாக அதனை விளங்கி சரியாக மக்களிடத்திலே போய் சேர்ப்பவர்கள். இவர்கள் சலஃபியா என்பது அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக வந்த சஹாபாக்கள் அவர்கள் பின்பற்றிய அந்த வழிமுறை, அவர்களுக்கு அடுத்ததாக தாபீன்கள், தபஉ தாபீன்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்ன நேரான வழிபெற்ற இமாம்கள், இந்த நேரான பாதையை இவர்கள் விசாலமான பார்வையோடு பார்ப்பார்கள். சரியாக புரிந்து சரியாக அமல் செய்து பிறரிடத்திலும் அவ்வாறே அவர்கள் அதனை கொண்டு சேர்ப்பதற்காக முயற்சிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி பேசும் பொழுது சூரத்து தௌபாவினுடைய 100வது வசனத்தில் பேசுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிரீன்களும் அன்சார்களும் முதலாவதாக இஸ்லாத்தினை ஏற்று இந்த மார்க்கத்திற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக இருந்தாங்களே, எல்லா நேரங்களிலும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார்களே, அத்தகைய அன்சார்களும் அத்தகைய முஹாஜிரீன்களும் அன்சார்களும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை இஹ்சானோடு, இந்த வார்த்தையை தான் நாம் கவனிக்க வேண்டும், அவர்களை பின்பற்றியவர்கள், முஹாஜிரீன்களையும் அன்சார்களையும் சஹாபாக்களை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து சஹாபாக்களை பின்பற்றுபவர்கள், அதே வழிமுறையை பின்பற்றுபவர்கள், பற்றி பிடிப்பவர்கள். எவ்வாறு அவர்கள் பின்தொடருவார்கள்? கண்மூடித்தனமாகவா? நிச்சயமாக இல்லை. எல்லா விதமான சுதந்திரத்தை மேற்கொண்டா? தாம் விரும்பியவாரா? நிச்சயமாக கிடையாது. பிஇஹ்சானின், சிறந்த வழிமுறையோடு, நற்கர்மங்களோடு என்று அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இஹ்சான் என்றால் சிறந்த முறையில், எந்த வழிமுறையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை விட்டு சென்றார்களோ அந்த வழிமுறையை சிறிதளவும் மாற்றாமல் அவ்வாறே அவர்கள் சிறந்த நோக்கத்தோடும் சரியாக புரிந்தும் சரியாக பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், இத்தகைய கூட்டத்தினரோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வான். இவர்களும் அல்லாஹ்வோடு பொருந்தி கொண்டார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்துள்ள உயர்ந்த சுவனவதிகள் உண்டு, அதற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் மகத்தான வெற்றி என்று மிக முக்கியமான ஒரு வசனம். இதனை நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் இதனை ஞாபகப்படுத்தி இதனை தான் நாம் நம்முடைய வாழ்வினுடைய குறிக்கோளாக ஏற்று நாம் செயல்பட வேண்டும்.